சாகித்யா சாய்ரா இருவரையும் மணக்கோலத்தில் பார்த்து மொத்த குடும்பமும் உறைந்து போய் நிற்க மோகனா மயங்கி சரிந்தார். பாப்பா என தினேஷ் அவரை தாங்கி தூக்கி கொண்டு உள்ளே வர மற்றவர்களும் உள்ளே வந்தனர். நம்மை ஓடி சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி மோகனாவின் முகத்தை தெளித்தார் தினேஷ். சில நொடிகளில் மோகனா கண்ணை திறக்கவும் மொத்த குடும்பமும் அவரை சூழ்ந்து நின்றது. சற்று நிதானமாக தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட மோகனா கணவனை பார்த்து, என்னங்க, அவனை உள்ள கூப்பிடுங்க. எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது என்னோட கனவு கிடையாது. நான் நினைச்சு கூட பார்க்காதத அவன் பண்ணியிருக்கான். முதல்ல அவனை கூப்பிடுங்க என அழுத்தமாக கூறினார். யாருக்கும் பேசவே தோன்றவில்லை. சந்தோஷிற்கு அப்படி வலித்தது. என்ன இருந்தாலும் காதலிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியவில்லை அல்லவா? வந்தனா அவங்க 2 பேரையும் உள்ள வர சொல்லு என தினேஷ் சொல்லவும், அண்ணா, என்னதான் இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ள கூப்பிடுறது என நம்மை தயக்கமாக சொல்லவும், வாய மூடு நம்மி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ வேணும்னா அவ்வளோ நல்லவளா இருக்கலாம். ஆனா என்னால இதுக்கு மேலேயே சும்மா இருக்க முடியாது என கோபமாக கூறிய ஹரிஷ் காயத்ரியின் புறம் திரும்பி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ விட்ட வார்த்தை இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வளர்ப்பை பத்தி பேசினல்ல, இன்னைக்கு உன் வளர்ப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்னு கண் குளிர பாரு என்றார் கோபமாக. காயத்ரி கூனி குறுகி போய் நிற்க வசந்துக்கும் அவமானமாக இருந்தது. அண்ணா, அவங்களே நொந்து போயிருக்காங்க என்ன நம்பி சொல்லவும் அவர் கன்னத்திலேயே ஓங்கி அறிந்த மேகலை, என்னடி பேசுற? உன் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. நாளைக்கு கல்யாணம்னு எல்லா சடங்கும் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் நடக்கலன்னா என்ன அர்த்தம்? பொண்ணை பெத்து வச்சிருக்கிற உனக்கு கொஞ்சமாவது கோவம் வருதா என கோவமாக கேட்டார். கோவப்பட்டா மட்டும் நடந்தது இல்லைன்னு ஆகிடாதுமா. என்ன பண்ண சொல்றீங்க? கல்யாணம் நின்னு போயிடுச்சுதான். உங்களை விட நானும் அவரும் மனசளவுல உடைஞ்சு போய் தான் இருக்கோம். அதுக்காக தக்க சமயம் பார்த்து ஒருத்தரை பழி தீர்த்துக்கிற மாதிரி பேசுறது தப்புமா. அவங்க நிலைமை நாளைக்கு நமக்கே கூட வரலாம். சாய்ரா பண்ண தப்புக்கு காயத்ரி என்ன பண்ணுவா? அதுவும் சாயி தானே தாலி கட்டியிருக்கான். ஏன் யாரும் அவனை பத்தி பேசவே மாட்றீங்க என கோவமாக கேட்டார் நம்மி. அண்ணி, அவனை பத்தி பேசதான் நான் உள்ள கூப்பிட சொன்னேன். முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பாத்துக்கலாம் என்றார் மோகனா. நமே அமைதியாக வந்தனா சென்று இருவரையும் அழைத்து வந்தாள். சாயி தலை குனிந்து நிற்க சாய்ரா அனைவரையும் திமிராக பார்த்தாள். அதுவும் தீக்ஷண்யாவை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். தீக்ஷண்யாவுக்கு சாயியின் கல்யாணம் எந்த வகையிலும் அவள் மனதை பாதிக்கவில்லை. அவள் நார்மலாக தான் நின்றாள். இளையவர்கள் ஒரு புறம், பெரியவர்கள் ஒரு புறம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றிருந்தனர். ஆனால் அனைவருக்கும் சாயியின் மேல் கோபமாக வந்தது. மம்மி என சாகித்யா மோகனாவின் கையை பிடிக்க அவன் கையை அழுத்தமாக பிடித்த மோகனா, எதுக்கு சாயி இப்படி பண்ண என கண்கள் கலங்க கேட்டார். மம்மி, நானும் தேவியும் 8 வருஷமா லவ் பண்றோம். நீங்க அன்னைக்கு குட்டி பாப்பாவை நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கலைன்னா செத்துடுவேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் என் காதுல எனக்குள்ளே புதைச்சிக்கிட்டு நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து பழிச்ச மம்மி. என்னால தேவியை தவிர வேற யாரையும் பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாது. நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் எடுத்த முடிவு சரின்னு தான் தோணுது என்றான் அழுது கொண்டே. அவனை கலங்கிய கண்களுடன் பார்த்த மோகனா, என்கிட்ட தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல சாயி. நான் ஒன்றும் இவ்வளவு சுயநலமானவ கிடையாது. பவி அன்னைக்கு அண்ணன் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாலும் மனசு ஒத்து வரலனா அந்த வாழ்க்கையை வாழ்றது கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீ சாய்ராவை காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நான் முன்ன மாதிரி இல்ல சாயி. என் கொள்கைக்காக பசங்களோட வாழ்க்கைய நான் அழிக்க மாட்டேன். உன் காதல் விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சாய்ராவோட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்றார் கவலையாக. எப்படி அத்த இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? உங்க அனாதை அண்ணன் பொண்ண என் மாமாவுக்கு என சாய்ரா சொல்லும்போதே சுருண்டு போய் கீழே விழுந்தாள் சாய்ரா தேவி. சக்தி தான் அறைந்திருந்தான். சக்தி என அனைவரும் அவனையே பயத்துடன் பார்த்தனர். ருத்ரமூர்த்தியாய் உடல் இறுகி ஒரு நரம்புகள் பிடிக்க சிவந்த கண்களுடன் அவனை பார்க்க அனைவருக்கும் முதுகு தண்டு சில்லிட்டது. சாய்ரா அவனின் தோற்றத்தை பார்த்து பயந்து கன்னத்தில் கை வைத்து சுவற்றில் பல்லி போல ஒட்டியபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் இருந்த தண்ணீர் ஜக்கை தூக்கி போட்டு உடைத்த சக்தி, யார் அனாத? ஆ, யார் அனாதைன்னு சொன்ன? என் மாமாவுக்கு எங்க தாத்தா கண்ணன், பாட்டி வள்ளி, அம்மா மோகனா, பெரியம்மா கீதா, சின்னம்மா அஸ்வின்னு ஒரு குடும்பமே இருக்கு. நீ தான் அனாதை.
உன் அப்பாவுக்குன்னு யார் இருக்கா? அவர் அப்பா பேரு முதல்ல அவருக்கு தெரியுமா? என சக்தி எரிச்சல் கலந்த கோபத்தில் கேட்க, சாயரா அதிர்ந்து போய் வசந்தை பார்த்தார். வசந்த் கலங்கிய கண்களுடன் மகளை வெறுப்பாக பார்க்க, சக்தி தப்பு என மாயவன் சொல்லவும், என்ன தப்பு? இவன் என் மாமாவ அனாதைன்னு சொல்லும்போது ஓங்கி ஒண்ணு விட்டது தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே? அது என்ன? நான் சொன்ன உடனே வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? முதல்ல அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க சரியா இருக்கீங்களான்னு பாருங்க. நான் ஒன்னும் மிஸ்டர் வசந்த அசிங்கப்படுத்தணும்னு இங்க அவரை பத்தி சொல்லல. அவர் எப்படி வளர்ந்தாருன்னு அவருக்கு தெரியும். என் மாமா எப்படி வளர்ந்தாருன்னு என் மாமாவுக்கும் தெரியும். அது எப்படி இவ என் மாமாவ பத்தி பேசலாம்? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்கள போய் கேட்டேன் பாருங்க. என்னதான் செருப்பால அடிக்கணும். ஏன்னா இவள பெத்தவங்க இவள ரொம்ப அருமையா வளர்த்துருக்காங்க என்றான் நக்கலாக. அதை கேட்டு காயத்ரிக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. அதுவும் பிறந்த வீட்டினர் அனைவரின் முன்னிலையிலும் சக்தி பேசியதை நினைத்து கூனி குறுகி போய் நின்றார். உண்மையில் சாகித்யாவால் கூட ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. பின்னே சாய்ரா பேசியது தவறல்லவா? தப்புதான் சக்தி. நாங்க அவள சரியா வளர்க்கலதான் ஒத்துக்கிறேன் என்றார் வசந்த். நீங்க சரியா தான் வளர்த்துருக்கீங்க மாமா. ஆனா நீங்க பெத்த பொண்ணு தான் உங்களை அசிங்கப்படுத்துது என அவனையே அறியாமல் வசந்தை முறை வைத்து பேசினான் சக்தி. அதை அந்த நிலைமையிலும் கேட்டு வசந்தின் மனம் குளிர்ந்து போனது. பெரியவர்கள் அனைவரும் அவனின் உரிமையான பேச்சை கேட்டாலும் அமைதியாக நிற்க, ராணா வந்தனா இருவருக்கும் சாய்ராவை நினைத்து அத்தனை வெறுப்பாக இருந்தது. மோகனா, இப்ப என்னோட பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதான் இல்ல. உன் பையன் லவ் பண்ண பொண்ண நீ ஏத்துக்குவ. அப்ப பவி ஆசைப்பட்டது சரி, அத கூட விடு. தீக்ஷியோட வாழ்க்கை இனிமேல் என்ன ஆகும் என துக்கம் தொண்டையை அடைக்க குரல் கமர கேட்டார் சந்தோஷ். மோகனா தலை குனிந்து அமைதியாக நிற்க, என்னண்ணா பேசுறீங்க? தீக்ஷி வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். நீங்க ஒன்னும் பவி அன்னைக்கு சாகியை தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒன்னும் சத்தியம் பண்ணி கொடுக்கலையே. மோகனாவோட பையனுக்கு தானே கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால தீக்ஷன்யாவை சக்தி கல்யாணம் பண்ணிப்பா என அகிலா சொல்லவும், தீக்ஷன்யா அதிர்ந்து போய் அவரையே பார்க்க, மாம் என கத்தினான் சக்தி. கண்ணை துடைத்துக்கொண்டு சக்தியின் அருகில் வந்த மோகனா அவன் கையை பிடித்துக்கொண்டு, சக்தி ப்ளீஸ்டா, அம்மாவுக்காக தீக்ஷி கல்யாணம் பண்ணிக்கூடா. தீக்ஷியும் என் பொண்ணு மாதிரிதான். நான் அவளை இதுவரைக்கும் எதுலயும் பிரிச்சே பார்த்தது கிடையாது. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் சக்தி. அவ இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும். அது நீ மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் என்றார். தீக்ஷன்யா அழுது கொண்டே அங்கிருந்து மோகனாவின் அறைக்கு ஓடவும், அவள் பின்னாலேயே சந்தோஷ் நம்பி இருவரும் செல்ல, சக்தி இறுகி போய் நின்றான். அவன் ஆசைப்பட்ட பெண்தான். ஆனால் அவனால் சட்டென சரி என்று சொல்ல முடியவில்லை. பாப்பா, அவன் கல்யாணம் பண்ணிப்பான். நீ போய் குட்டி பாப்பாவை பாரு என்றார் தினேஷ். இல்ல மாமா, சக்தி சொல்லட்டும். அவன் வாயால அவன் சொன்னாதான் நான் போவேன் என மோகனா சொல்லவும், மகன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து அழுத்திய தினேஷ், நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா என கேட்டார். அவர் எதை கேட்கிறார் என புரிந்து கொண்ட சக்தி அவரை முறைத்து பார்க்க, மாமா என்ன சொல்ல போறீங்க என மோகனா கேட்க, மற்ற அனைவரும் அவரையே புரியாமல் பார்த்தனர். அது அது குட்டி பாப்பாவ உன் பையன் சக்தி என தினேஷ் சொல்ல வரும்போதே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் சக்தி. அதை கேட்டு அனைவரின் முகமும் மலர, புவி, அஸ்வின், ரேவதி, மீனா, உதயா, ராணா, அகிலா என அவன் காதல் விஷயம் தெரிந்த அனைவருக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. சக்தி, உண்மையாதான் சொல்றியா என மோகனா கண்ணை துடைத்துக் கொண்டு கேட்க, ம், உண்மைதான் மாம் சொல்றேன். என்ன முடிந்து மட்டும் பொறுமையாக கூறினான் சக்தி. அதை கேட்டு மோகனாவின் மனம் குளிர்ந்து போனது. மகனை தினேஷ் நக்கலாக பார்க்க, என்னோட அனுமதி இல்லாம என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டீங்கல்ல. நான் இதை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் மிஸ்டர் தினேஷ் என மனதில் நினைத்துக்கொண்டு அவரை முறைத்து பார்த்தான் சக்தி. அத்த, சின்ன மாமா, வர்ஷா, அகிலா, அகில், நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க என மோகனா அவர்களிடம் கேட்க, நான் தான் இந்த யோசனையை கொடுத்தேன். எனக்கு சந்தோஷம்தான். அத்தை, வர்ஷா, மாயவன் மாமா கிட்டலாம் கேளுடி என்றார் அகிலா. ஆமா அண்ணி என அகிலும் அதையே ஆமோதிக்க, அத்தை என சரோவை பார்த்தார் மோகனா. ஹரிஷ் கிட்ட கேளு மோகனா. எனக்கு தீக்ஷி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு எல்லாரோட சம்மதத்தோட நடந்தா சந்தோஷம்தான் என்றார் சரோ. வர்ஷாவும் அதை ஆமோதிப்பது போல தலையை ஆட்டவும், எனக்கும் அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது என்ற மாயவன் ஹரிஷிடம், சொல்லு ஹரிஷ், உனக்கு ஓகேவா என கேட்டார். தீக்ஷன்யா முடிவுதான் என்னோட முடிவு. அவ என்ன சொல்றான்னு கேளுங்க என்றார் ஹரிஷ். ம்,
மோகனா, நீ போய் பார்த்துட்டு வா என மேகலை சொல்லவும், மோகனா அங்கிருந்து நகர சாய்ராவுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியாக இருந்தது. தீக்ஷண்யா இந்த வீட்டிற்கே மருமகளாக வருவாள் என அவள் துளியும் எதிர்பார்த்து இருக்கவில்லை. சாயிக்கு குற்ற உணர்வு சற்று நீங்கியது போல இருந்தாலும் தீக்ஷண்யாவிடம் தனியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்து கொண்டான். தீக்ஷண்யா அழுது கொண்டே வந்து மோகனாவின் அறையில் இருந்த பெட்டில் விழவும், அவள் பின்னால் வந்த சந்தோஷ் நம்ம இருவரும் தீக்ஷி என நமி அவளின் தோளை தொட, அவர் கையை தட்டுவிட்டு எழுந்து நின்று தீக்ஷண்யா, தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால கண்டிப்பா முடியாது. அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்? எனக்கு சுத்தமா பிடிக்காத அரசியல அவன் முழு நேர வேலையா பண்றான். முடியாது, முடியவே முடியாது. நான் அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றாள் உறுதியாக. தீக்ஷி, அப்படி சொல்லாதடா. உன்னை சக்தி நல்லா பார்த்துப்பா. நீ இந்த வீட்ல தான் மருமகளா வாழணும். அது என்னோட ஆசை மட்டும் இல்ல, பவியோட ஆசையும். தயவு செஞ்சு ஒத்துக்கோ தீக்ஷி என அவள் காலில் விழுந்தார் சந்தோஷ். அப்பா என்ன கத்தி நகர்ந்து நின்ற தீக்ஷண்யா, என்னப்பா பண்றீங்க? எனக்கு அவனை பிடிக்கலப்பா. எப்படி பிடிக்காத ஒருத்தரோட வாழ முடியும்? நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிட்டே இருக்கணுமா? முடியாதுப்பா. என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ப்ளீஸ்ப்பா, இத பத்தி இனிமேல் பேசாதீங்க. நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என்றாள். தீக்ஷி என கத்தியபடி உள்ளே வந்த வள்ளி, அப்படியே அரைஞ்சன் வையே. என்ன பேசுற? கல்யாணத்துக்கெல்லாம் நாள் குறிச்சு ரெடி பண்ணிட்டு கல்யாணம் நடக்காம போனா நல்லா இருக்காது. என்னதான் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணனாலும் உன் கல்யாணம் நின்னு போனதா இருக்கவே கூடாது. உனக்கு சக்தி தான் சரியான ஜோடி. கல்யாணம் நின்னு போனது வெளியே தெரிஞ்சா குடும்பமானம் காத்துல பறக்கும். ஒழுங்கா முரண்டு பிடிக்காம ஒத்துக்கோ என அழுத்தமாக கூறினார். தீக்ஷண்யா அழுது கொண்டே நிற்க, நம்மை என்ன செய்வது என தெரியாமல் தவித்து கையை பிசைந்து கொண்டு நிற்க, சந்தோஷ் மகளையே பார்த்தார். தீக்ஷி என அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்த மோகனா, தீக்ஷி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடக்கணும். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இது என்னோட ஆசை தீக்ஷி. தயவு செஞ்சு ஒத்துக்கோ. அத்தை உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் என சொல்லவும் கதறி அழுத தீக்ஷண்யா, எல்லாமே உங்க இஷ்டம் போலவே நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, பண்ணுங்க. என்னவோ பண்ணுங்க. உங்க இஷ்டம் போலவே பண்ணுங்க. நீங்க சொல்றவனுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன் என்று அழுது கொண்டே சொன்னாள். தீக்ஷி என மோகனா அவளின் கையை பிடிக்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை என அழுது கொண்டே கூறினாள் தீக்ஷண்யா. அதை கேட்டு அனைவரின் முகமும் மலர, அவள் கண்ணை துடைத்து விட்ட மோகனா நமியிடம், அண்ணி, இவள ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் கீழே இருக்க வேலையை பார்க்கறேன் என சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தவர், தீக்ஷி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. வாங்க நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிக்கலாம். மணி 6 ஆக போகுது என்றார். என அனைவரும் நடந்ததை மறந்து வேலையை ஆரம்பிக்க, சக்தி வந்து இந்த சோஃபாவில் உட்காரு என்றார் சரோ. சக்தி இறுகிய முகத்துடன் வந்து அமரவும், வள்ளி நமி இருவரும் தீக்ஷண்யாவை அழைத்து வந்து அவன் பக்கத்தில் அமர வைத்தனர். அவளை திரும்பி பார்த்த சக்திக்கு அத்தனை ஆத்திரமாக வந்தது. என் அண்ணன் மேல அவ்வளோ லவ்வோ? அவன் அவளை கல்யாணம் பண்ணத உன்னால ஏத்துக்கவே முடியலையாடி என மனதிலேயே நினைத்து அவளை பார்க்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். கீதா, வர்ஷா, அகிலா, நமி, மோகனா ஐவரும் சேர்த்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்கவும், பெரியவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக சக்தி தீக்ஷண்யா அருகில் வந்து பூவை எடுத்து அவர்கள் தலையில் தூவி ஆசிர்வாதம் செய்தனர். சக்தி தீக்ஷண்யா இருவரும் வேறொரு மனநிலைமையில் அமர்ந்திருக்க, சக்தி, தீக்ஷி எழுந்து நில்லுங்க என்றார் மோகனா. இருவரும் எழுந்து நிற்கவும் சக்தியிடம் ஹரிஷும் தீக்ஷியிடம் வசந்தும் மோதிரத்தை கொடுக்கவும், 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க என்றார் குணா. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவித நெருடலுடனே மோதிரத்தை மாற்றிக்கொள்ள, சுற்றியிருந்த அனைவரும் சின்னதாக சிரித்து கைத்தட்ட, சாய்ரா அத்தனையையும் கடுப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். சரோ, இப்பவே மணி 6க்கு மேலாக போகுது. 2 பேரையும் எதிர் எதிரில் நிக்க வச்சு நலங்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு போய் அவங்க படுத்துக்கிட்டோம் என்றாள் வள்ளி. நீ சொல்றதும் சரிதான் வள்ளி. அகிலா, வர்ஷா, மோகனா 3 பேரும் நலங்கு வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைங்க என சரோ சொல்லவும், மூவரும் அடுத்த அரை மணி நேரத்தில் அதற்கான ஏற்பாட்டை செய்து முடித்திருந்தனர். சக்தி, தீக்ஷண்யா, அங்க இருக்க குட்டி ஸ்டூல்ல 2 பேரும் போய் உட்காருங்க என மேகலை சொல்லவும், இருவரும் அங்கு போடப்பட்டிருந்த ஸ்டூலின் எதிரெதிர் அமர்ந்தாலும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை. சக்தி, நீ சட்டையை கழட்டு என மாயவன் சொல்லவும், உதயா, நமி, அஸ்வின், தினேஷ், புவி, அகிலா என அனைவரும் திகைக்க, மாயவனை முறைத்து பார்த்த சக்தி, எல்லார் முன்னாடியும் சட்டை இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணுங்க
என கடுப்பாக கூறினான். சின்ன மாமா விடுங்க. அவன் அப்படியே உட்காரட்டும் என்ற மோகனா நமியிடம், அண்ணி நீங்களே போய் முதல்ல நலங்க ஆரம்பிச்சு வைங்க என சொல்லவும், சின்ன புன்னகையுடன் முதலில் சக்திக்கு நலங்கு வைத்தார் நமி. அதன் பின்பு மகளுக்கு வைக்க அவரையே வெறுப்புடன் பார்த்தாள் தீக்ஷண்யா. நமி அதை கண்டுகொள்ளாமல் நலங்கு வைத்து முடித்துவிட்டு வரவும், அடுத்தடுத்து அனைவரும் வைத்தனர். சரவணன் ஆத்ரேயனுக்கு நடந்ததில் கோபம் இருந்தாலும் சக்தி தீக்ஷண்யாவை திருமணம் செய்து கொள்வது மன திருப்தியாக தான் இருந்தது. அவர்களும் ஏதும் வாயை திறக்கவில்லை. நலங்கம் வைத்து முடிக்கவும் இருவரையும் அவர்கள் அறைக்கு சென்று குளிக்குமாறு அனுப்பி வைத்த சரோ இருவருக்கும் இரவு உணவை மோகனாவிடம் கொடுத்து அனுப்பினார். சரோவிற்கு சாய மேல் கோபம்தான். வீட்டின் மூத்த வாரிசு புத்தி இல்லாமல் ஓடிப்போய் கல்யாணம் செய்து கொண்டதை நினைத்து அவனின் மேல் கோபமாக தான் இருந்தார். ஏன் ஷன்வி வியான் ஷன்வி கூட சாயியிடம் பேசவே இல்லை. பாண்டியா குடும்பம் அனைத்தையும் பார்வையாளராக மட்டுமே பார்த்தனர். அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கு அனைவரும் ரெடியாகி ஹாலில் நிற்கவும், மொத்த அழகையும் குத்தகைக்கு எடுத்தது போல சக்தி செலக்ட் செய்த நீல நிற புடவையில் வைர நகைகள் ஜொலிக்க அனைவரின் கண்ணையும் பார்த்தாள் தீக்ஷண்யா. ஆனால் அவள் முகத்தில் கல்யாண கலை சுத்தமாக இல்லை. இறுகி போன முகத்துடன் ஆண்மையின் இலக்கணமாக வெள்ளை வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக நின்றான் சக்தி. தினேஷ் தாலிக்கயிறு எடுத்துட்டு தானே கிளம்பலாமா என சரோ கேட்க, எடுத்துட்டேம்மா. ஒரு 2 நிமிஷம் முருகன் மாமா வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததும் எல்லாரும் ஒன்னா கிளம்பலாம் என்றார் தினேஷ். சரியென சரோ தலையை ஆட்டவும், சரியாக 2 நிமிடத்தில் முருகன் வரவும், வெளியில் நின்ற பெரிய டூரிஸ்ட் பஸ்ஸில் அனைவரும் ஏற 6 மணிக்கு சென்னையின் அவுட்டரில் இருந்த கந்தசாமி கோயிலுக்கு வந்தனர். தினேஷ் எல்லாமே ரெடியா தானே இருக்கு என சரோ கேட்க, எல்லாம் ரெடிதாம்மா. இந்தாங்க தாலி. இத நீங்களே வச்சுக்கோங்க என அவரிடம் தாலி டப்பாவை கொடுத்தார் தினேஷ். அதை வாங்கி கொண்ட சரோ வியானிடம், வியான் சக்தி கூட்டிட்டு போய் மணவரையில் உட்காரவை என்றார். சரிங்க பாட்டி என வியான் சக்தியை அழைத்து செல்ல, யாழிபுரம் திரும்பிய சரோ, யாழி நாங்க எல்லாரும் மணவரையில் இருக்கோம். பொண்ணு கூட்டிட்டு வர சொல்லும்போது நீ தீக்ஷண்யாவை கூட்டிட்டு வா என்றார். சரிங்க பாட்டி என யாழி தலையாட்டவும், தீக்ஷண்யாவுடன் யாழி வந்தனா ஷண்மி மீனா ரேவதி என அனைவரும் இருக்க, மற்ற அனைவரும் மணவரைக்கு வந்தனர். ஐயரிடம் சரோ தாலி டப்பாவை கொடுக்கவும், அதை நடுங்கிய கரத்துடன் வாங்கி கொண்ட ஐயர் சக்தியையே பயந்து பார்வை பார்த்தார். பின்னே அவன் விடும் அனல் மூச்சு எதிரில் இருந்து கொண்டிருந்த தீயை விட மிகவும் வெப்பம் வாய்ந்ததாக இருந்ததே. அதையும் தாண்டி அவனின் அகன்ற மார்பும் திண்ணிய புஜமும் இறுக்கமாக உடலோடு ஒட்டியிருக்க, முகம் எப்போதும் போல இறுகியே இருந்தது. தம்பி, நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லுங்கோ என ஐயர் மென்மையான குரலில் மிகவும் மெதுவாக சொல்லவும், பல்லை கடித்துக்கொண்டு அவர் சொல்ல சொல்ல மந்திரத்தை கூறினான் சக்தி. தாலியை எடுத்து தேங்காயின் மீது வைத்து அதற்கு பூத்தூவி மந்திரத்தை சொன்ன ஐயர், பொண்ணு அழைச்சிட்டு வாங்க என்றார். யாழி தீக்ஷண்யாவை அழைத்து வந்து சக்தியின் அருகில் அமர வைக்கவும், தலையை குனிந்து கொண்டு அமர்ந்தாள் தீக்ஷண்யா. அவர்களை சுற்றி குடும்பத்தார் அனைவரும் நின்று இருக்க, நடப்பதையெல்லாம் பார்த்து சாய்ராவுக்கு ஆத்திரமாக வந்தது. ஐயர் மேலும் சில மந்திரங்களை இருவரையும் சொல்ல வைத்துவிட்டு தாலி தட்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க என சொல்லவும், யாழி அதை வாங்கி அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி வந்து மீண்டும் அவரிடமே கொடுக்க, அதை வாங்கி மேலும் சில மந்திரங்களை சொல்லி தாலியை எடுத்து வானத்தை காட்டி கடவுளை வேண்டிய ஐயர் சக்தியின் கையில் தாலியை கொடுத்தார். அவர் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என கத்த, மேளதாளங்கள் முழங்க அவரிடமிருந்து தாலியை வாங்கிய சக்தி தீக்ஷண்யாவின் கழுத்தில் போட்டு அவனை 3 முடிச்சிட்டான். அதை உதயா, சரவணன், வியான் மூவரும் பல்வேறு விதத்தில் படம் பிடிக்க, ஐயர் கொடுத்த குங்குமத்தை அவள் தோலை சுற்றி கையை போட்டு அவள் நெற்றி வகட்டிலும் தாலியிலும் வைக்கவும், தீக்ஷண்யாவின் உடல் சிலிர்த்தது. 3 முறை அக்னியை சுத்துங்க என்று ஐயர் சொல்லவும், இருவரின் சுண்டு விரலையும் ஒன்றுடன் ஒன்று வர்ஷா கோர்த்துவிட, இருவரும் 3 முறை அக்னியை சுற்றி வலம் வந்த பிறகு அவள் காலடியில் அமர்ந்து அவளின் கோன் வைத்த ரோஸ் நிற காலை தூக்கி அம்மியில் வைத்து மெட்டியை அணிவித்து விட்டான் சக்தி. அதன் பின்பு இருவரும் சேர்ந்து ஐயருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்துவிட்டு கோயிலை சுற்றி வலம் வந்த பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்தனர். வாசல் படியில் சொம்பு நிறைய அரிசியை வைத்த மோகனா அகிலாவை அழைத்து ஆரத்தி தட்டை கொடுத்து ஆரத்தி எடுக்க சொல்லவும், அகிலா இருவருக்கும் ஆரத்தி எடுக்க, தீக்ஷி இந்த சொம்ப மெல்லமா காலால தட்டி விட்டுட்டு உள்ளவா என்றார் மோகனா. என தலையாட்டிய தீக்ஷண்யா மெல்லமாக சொம்பை தட்டிவிட்டு விட்டு வலது காலை எடுத்து வைத்து கணவனுடன் உள்ளே வந்தாள்.
சக்தி, தீக்ஷித் 2 பேரும் பூஜை ரூம்ல போயிட்டு விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க என வர்ஷா சொல்லவும், இருவரும் பூஜை அறைக்குள் நுழைந்தனர். தீக்ஷிண்யா தீப்பெட்டியை எடுத்து அழுகிற குத்து விளக்கை பயம் இல்லாமல் ஏற்றி கண்ணை மூடி கடவுளை வணங்கினாள். சக்தி அமைதியாகவே நின்றான். அதன் பின்பு இருவருக்கும் பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமலேயே அனைத்தும் செய்து முடித்தனர். வியானின் போனை பிடுங்கிய சக்தி அதிலிருந்த கல்யாண போட்டோ ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை தன் மொபைலுக்கு அனுப்பி கொண்டான். அதில் தீக்ஷண்யாவின் முகம் அவ்வளவாக தெளிவாக தெரியாமல் இருக்கவும், சமூக வலைதள பக்கத்தில் ஐ காட் மேரிட் என கேப்ஷனுடன் அப்லோட் செய்ய, அடுத்த சில நிமிடங்களில் ஹெட் நியூஸாக அனைத்து சமூக தளங்களிலும் அது ஒளிபரப்பானது. அவனின் செயலை பார்த்து உதட்டுக்குள் புன்னகைத்த வியான், கல்வித்துறை அமைச்சராச்சே, எதுவும் மக்கள்கிட்ட மறைக்கவே மாட்டாரு என தனக்குள்ளே நினைத்து கொண்டான். தீக்ஷி, நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு என அவளை தன் அறைக்கு அனுப்பி வைத்தார் மோகனா. அவள் சென்றதும், அத்தை, இப்ப பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க என வர்ஷா சொல்லவும், அனைவரும் என்ன என்பது போல சரோவை பார்க்கவும், பெருமூச்சு விட்ட சரோ சாய்ராவின் புறம் திரும்பி, உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். உன்னையும் உன் புருஷனையும் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தான் மூத்த மருமக. அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் நடந்துக்கோ. அதை தவிர நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல என முடித்து கொண்டார். சாய்ரா சரி என திமிராக தலையை ஆட்ட, சாயி கலகிய கண்களுடன் சரோவை பார்த்தான். நாங்க கிளம்புறோம் தினேஷ். இப்போதைக்கு நாங்க ஊருக்கு போறது தான் சரி. எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும். அது வரைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரைவசி கொடுங்க என்றார் ஹரிஷ். ம் என தினேஷ் தலையை ஆட்டவும், அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஹரிஷின் குடும்பம் அங்கிருந்து சென்றனர். சரவணன் ரேவதிக்கு கண்ணாலேயே விடை கொடுத்தான். அடுத்து பாண்டிய குடும்பமும் சொல்லிவிட்டு சென்றுவிட, சக்தியிடம் வந்த சன்வி தீக்ஷினாவை நன்றாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கணவனுடன் அங்கிருந்து நகர்ந்தாள். ஹரிஷ் குடும்பம், பாண்டிய குடும்பம், சன்வீஷ், விஸ்வாமித்ரன் என அனைவரும் அவரவர் வீட்டிற்கு செல்லவும், நமியை பார்த்த சக்தி, அத்தம்மா, இன்னைக்கு எந்த சடங்கும் வேண்டாம்னு நினைக்கிறேன். தேவையில்லாம எதையும் பண்ண வேண்டாம்னு சொல்லி புரிய வைங்க. எனக்கு கட்சி ஆபீஸ்ல வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் என சொல்லி கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி வைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் சொல்வதில் இருக்கும் அர்த்தம் பெரியவர்கள் அனைவருக்கும் புரிய, பெருமூச்சு விட்ட நமி மோகனாவிடம், அண்ணி, அவன் சொல்றதுதான் சரி. எல்லாமே சீக்கிரமா நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. எல்லாம் போக போக சரியா போயிடும். கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே என்றார். நீங்க சொல்றதும் புரியுது அண்ணி. தீக்ஷிய அப்போ சக்தி ரூம்லயே விட்டுடுங்க. நான் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து மாமா கிட்ட கொடுத்து விடுறேன் என்றார் மோகனா. சரி அண்ணி என கணவன், புவி, அஸ்வின், யாத்ரா நால்வரையும் அழைத்துக்கொண்டு தீக்ஷினியாவை தேடி சென்றார் நமி. மாமா, நீங்க அத்த ரூம்ல இருக்க தீக்ஷினியோட சுட்கேஸ் எடுத்து சக்தி ரூம்ல கொண்டு போய் வைங்க என சொல்லி தினேஷை அனுப்பி வைத்த மோகனா சாகித்யாவின் அருகில் வந்து, சாகி, உன் மேல எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா கோவம்லாம் கிடையாது. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது முன்கூட்டியே பண்ணியிருக்கலாம். சரி விடு, நடந்ததை பத்தி பேச வேண்டாம். நீயும் அவளை கூட்டிட்டு உன்னோட ரூமுக்கு போ என்றார். அத்தை, அவளை மட்டும் முறையா அழைச்சிங்க. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. என்ன அப்படியே உள்ள போன்னு சொல்றீங்க. நேத்து தான் எந்த சடங்கும் நடக்கல. இன்னைக்கும் எதுவும் பண்ண மாட்டீங்களா என சாய்ரா கேட்கவும், சாயி திகைப்புடன் அவளை பார்க்க, வசந்த், காயத்ரி இருவரும் மகளை கோபமாக முறைத்தனர். யாழி, ஷண்மி, வந்தனா, ராணா, வியான், மீனா, உதயா அனைவருக்கும் சாய்ராவின் பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை. சாய்ரா, என்ன பேச்சு பேசுற? எல்லாமே உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. புரியுதா? எது எது எப்பப்ப பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சாஹி, நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு ரூமுக்கு போ என்றார் வர்ஷா கோவமாக. சாரி பெரியம்மா என்று சாயி சாய்ராவிடம், தேவி, வா, தேவையில்லாம எதையும் பேசாத என அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க. சாய்ராவோட பேச்சும் நடவடிக்கையும் பார்த்தா இனிமேல் உங்களுக்கு அவ பெரிய தொல்லையா தான் தெரியவான்னு நினைக்கிறேன் என கலங்கிய கண்களுடன் கூறினார் காயத்ரி. என்ன காயத்ரி நீ பேசுற? சாய்ராவும் இந்த வீட்டு பொண்ணுதான். அவ எங்களுக்கு தொல்லை எல்லாம் கிடையாது. நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்ற மோகனா வசந்திடம், அண்ணா, நீங்க சாய்ரா மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா அவ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வரலையே. என் பையனை தானே கட்டிக்கிட்டு வந்திருக்கா. அதுவும் 8 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க.
அவங்களோட சூழ்நிலையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட கோவத்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா, அவங்க பண்ணது சரின்னு தான் தோணும் என்றார். அது எனக்கு புரியுது மோகனா. ஆனா அவ எவ்ளோ திமிரா வாய் துடுக்கா பேசுறான்னு நீயும் கேட்ட தான? என்னால எப்படி அவள மன்னிக்க முடியும்? உன்கிட்ட சொல்ல முடியலனா கூட, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே! நானே தினேஷ் கிட்ட சொல்லியிருப்பனே! அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது தீக்ஷண்யாவும், சக்தியும் தான். சக்தி மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா, இந்நேரம் நம்ம நிம்மதியா இருந்திருப்போமா? அன்னைக்கு சக்தி சொன்னான்ல, கர்மான்னு ஒண்ணு இருந்தா, காயத்ரி பேசினதுக்கு அனுபவிப்பான்னு. இதோ இப்ப அவ மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து தான் அனுபவிக்கிறேன். இந்த 2 பேரோட வளர்ப்ப தப்புன்னு சொன்னாலோ, அந்த 2 பேரால தான் இன்னைக்கு எல்லாரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இவ அவ்ளோ பேசியும் நம்ம இதுல ஏதாவது சின்னதா கஷ்டப்படுத்தியிருப்பாளா? இவளுக்கு எதுக்கு இந்த புத்தி? யாரையும் சின்னதா கூட கஷ்டப்படுத்தக்கூடாது மோகனா. நம்ம பண்ணுனது நமக்கே திரும்ப ரொம்ப காலம்லாம் ஆகாது. என அழுத்தமாக கூறினார் வசந்த். வசந்த், நடந்தத பத்தி பேசி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அடுத்து நடக்க வேண்டியத பத்தி பேசலாம். என கண்ணன் சொல்லவும், இனிமேல் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? போதும். எனக்கு அவ பொண்ணும் இல்ல, நான் அவளுக்கு அப்பாவும் இல்ல. என்னைக்கு இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா அவ நல்ல முறையில நடந்துக்கிறாளோ, அன்னைக்கு நாங்க அவகிட்ட பேசிக்கிறோம். இப்ப நாங்க கிளம்புறோம். ராணா, ரது, காயத்ரி வாங்க என்றார் வசந்த். வசந்த், என்னப்பா கோவமா இருக்கலாம். அதுக்குன்னு பெத்த பொண்ணையே ஒதுக்குறது சரி கிடையாது என்றார் முருகன். என்ன பண்ண சொல்றீங்கப்பா? நான் அவள பொண்ணா நினைக்கிற அளவுக்கு கூட அவ என்ன அப்பாவா நினைக்கலையே. நேத்துல இருந்து நாங்க யாரும் அவகிட்ட பேசல. அத நினைச்சு அவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. நீங்க பேசினா என்ன? பேசலனா என்ன? தப்பு பண்ணுன அவளே அசால்ட்டா இருக்கும்போது, நாங்க எதுக்கு அவள மதிச்சு போய் அவகிட்ட பேசணும்? வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் விட்டுடுங்க. அவ பேசினாலும் இனிமேல் எதுவும் சரி வராது. வேண்டாம்ப்பா. ப்ளீஸ் விட்டுருங்க. அம்மாவா எங்க வீட்ல இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் நாங்க சரியா செய்வோம். மத்தபடிக்கு அவ யாரோ, நாங்க யாரோ தான் என அழுத்தம் திருத்தமாக கூறினார் வசந்த். சின்ன பொண்ணு வசந்த் என வழி சொல்லவும், 25 வயசாச்சு அத்த அவளுக்கு. நீங்க சின்ன பொண்ணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப பெருந்தன்மையா எல்லாத்தையும் மன்னிக்கலாம். ஆனா என்னால முடியாது. நாங்க கிளம்புறோம் என சொல்லிவிட்டு மனைவி, மகள், மகனுடன் அங்கிருந்து நகர்ந்தார் வசந்த். என்ன மாயவா? இவன் இப்படி பேசிட்டு போறான். நீ எதுவுமே பேசாம இருக்க. என சரோ கேட்க, அவனோட இடத்துல இருந்து பார்த்தா, அவன் பேசினது தான்மா யாரா இருந்தாலும் பேசியிருப்பாங்க. அவன் சொன்னது அத்தனை நியாயமானது தான். சாஹி தப்பு பண்ணிட்டேன்னு நம்ம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா. ஆனா சாய்ரா இப்ப வரைக்கும் திமிரா தானே இருக்கா. அவ நம்மகிட்ட சாரி கேட்க வேண்டாம். எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்ன காயத்ரி வசந்த் கிட்டயாவது கேட்டிருக்கலாம் என்றார் மாயவன். சரியா சொன்னானா என சொல்லியபடி மாடியிலிருந்து இறங்கி வந்தார் தினேஷ். அனைவரும் நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தார். என்ன தினேஷ், அண்ணனும் தம்பியும் சேர்ந்துட்டு இப்படி பேசுறீங்க? அவ தான் சின்ன பிள்ளைத்தனமா பண்றானா? நீங்களும் அவளுக்கு தகுந்த மாதிரியே பேசுறீங்க என்றார் கண்ணன். மாமா, எல்லாமே ஓரளவுக்கு தான். இன்னைக்கு நடந்ததுல தப்பு முழுக்க முழுக்க சாஹி, சாய்ரா மேல தான். சத்தியமா சொல்றேன். சாஹியோ இல்ல சாய்ராவோ என்கிட்டயாவது தனியா அவங்க காதலிக்கிற விஷயத்த சொல்லியிருந்தா, நானே சேர்த்து வச்சிருப்பேன். ஒரு அப்பாவா எனக்கும் என் பையன் மேல கோவம் இருக்கு. ஆனா சாயி அவன் பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது, என் கோவம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. ஆனா சாய்ரா திமிரா நின்னு மேலும் மேலும் சரிக்கு சமமா பேசுறது சரியே இல்ல. விடுங்க. இத பத்தி பேசி இனிமேல் என்ன ஆகப்போகுது? என்றார் தினேஷ். ஆனா அண்ணா சாய்ரா பாவம்ல என அகில் சொல்லவும், நீ தான் அப்படி சொல்லணும் அகில். அவெல்லாம் தெளிவா யோசிச்சு தான் பண்றான்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் முன்னெல்லாம் என்ன நடந்தாலும் அவள கவனிச்சுட்டு தான் இருப்பேன். இந்த கல்யாண வேலையில தான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அவளுக்கு நம்ம எது பண்ணாலும், அதுல சின்னதானாச்சு குறை சொல்லிட்டு தான் இருப்பா. இப்ப கூட நம்ம தான் அவள பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா அவ ஜாலியா தான் இருப்பா. விடுங்க தினேஷ். சொன்ன மாதிரி இத பத்தி யாருமே பேச வேணாம். இனி சாகித்யாவோட பாடு. அவன் பொண்டாட்டிய அவன் பார்த்துக்கிட்டும். நாம நம்ம வேலைய பார்க்கலாம் என்றார் சரோ. என அனைவரும் தலையை ஆட்டவும், பாட்டி எனக்கு ஷூட்டிங் இருக்கு நான் கிளம்பவா? என ஷண்மி கேட்க, எனக்கும் சீரியஸ் இருக்கு பாட்டி. நானும் ஷண்மி கூடவே கிளம்பவா? என வியானம் கேட்டான். ம்.
இங்க இருக்கிறதுக்கு நீங்க கிளம்பி போய் உங்க வேலையாவது பாருங்க என்றார் சரோ. சரியென இருவரும் தலையை ஆட்டிவிட்டு அவர்களின் சுட்கேஸை எடுத்துக்கொண்டு வந்து மோகனா, வர்ஷா, அகிலா, அகில், மாயவன், தினேஷ், சரோ, கண்ணன், வள்ளி, முருகன், யாழி, உதயா, ரேவதி, மீனா என அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினார். மோகனா, யாருமே நேத்து நைட்ல இருந்து எதுவுமே சரியா சாப்பிடல. 3 பேரும் சேர்ந்து ஏதாவது சமைங்க என்றார் சரோ. சரியென மோகனா தலையை ஆட்டவும், அப்ப சரி, நானும் ஊருக்கு கிளம்புறேன். அடுத்த வாரம் திருவிழா வருது. நீங்க பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு அங்க வந்தா கொஞ்சம் மனசு எதமா இருக்கும் என்றார் முருகன். சரிங்க மாமா. நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஏன்னா சக்தி, சாகியோட வேலைய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் சக்தி அங்க வந்தா அவனால நிம்மதியா, பிரைவசியா இருக்க முடியுமான்னே தெரியல. அதான் யோசிக்கிறேன் என்றார் தினேஷ். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது தினேஷ். சக்தி வர முதல் நாள் வேணும்னா எல்லாரும் அவன பாத்துக்கிறதுக்காக மனு ஏதாவது குடுக்க வருவாங்க. மத்தபடி அவன் இங்க இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்கலாம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஊருக்கு வந்தும் ரொம்ப வருஷமாச்சு என்றார் முருகன். சரிங்க மாமா. அப்ப நான் கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஆனா வியான் சன்மி மட்டும் வர முடியாது என்றார் தினேஷ். சரி தினேஷ். எனக்கும் அவங்களோட வேலை புரியுது என்றவர். சரி அகிலா, அகில், மாயவா, மோகனா, வர்ஷா, உதயா, யாழி, நான் போயிட்டு வரேன் என்றார் முருகன். என அனைவரும் புன்னகைக்க யாழியின் தலையை தடவி கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றார் முருகன். மோகனா, வர்ஷா, அகிலா மூவரும் கிச்சனுக்கு செல்ல சரோ அவரின் அறைக்கு சென்று முடங்கிவிட்டார். தினேஷ், மாயவன், அகில், கண்ணன், வள்ளி என அனைவரும் சோஃபாவில் அமர அவர்களுடன் உதயா, யாழி, மீனா, ரேவதி நால்வரும் அமர்ந்து கொண்டனர். இங்கு நமி, சந்தோஷ், புவி, அஸ்வின், யாத்ரா ஐவரும் தீக்ஷணியா இருந்த அறைக்கு வந்தனர். அறையின் மூலையில் உட்கார்ந்து சக்தி கட்டிய தாலியை கையில் வைத்து பார்த்து அழுது கொண்டிருந்தாள் தீக்ஷண்யா. ஐவரும் அவள் அருகில் வந்து கீழே அமர அவர்களை வெற்று பார்வை பார்த்த தீக்ஷண்யா, உங்க சந்தோஷப்படி என் வாழ்க்கையை அமைச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டியதானே என கடுப்புடன் கூறினாள். தீக்ஷி, உன் நல்லதுக்காக தானே பண்ணோம் என சந்தோஷ் சொல்லவும், எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறது தான் நீங்க பண்றது நல்லதாப்பா. போதும். தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இதோட உங்க கடமையும் முடிஞ்சது. இனிமேல் என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன் என வெறுப்பாக கூறினாள் தீக்ஷண்யா. தீக்ஷி என நமி அவள் வாயிலேயே அடித்து, என்னடி பேசுற? உன்னை பெத்து இவ்ளோ தூரம் வளர்த்துனது ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்த உடனே எங்க கடமை முடிஞ்சதுன்னு எங்க வேலையை பார்த்துட்டு போறதுக்காக இல்ல. நீ சந்தோஷமா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா அது இந்த வீட்ல மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். பிடிக்காத வாழ்க்கைன்னு சொல்ற நீயே இந்த வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்துட்டு எங்களுக்கு நன்றி தான் சொல்லுவ. முதல்ல நான் சொல்றத கேளு. சக்தி ரூமுக்கு வந்து உட்காரு. இனிமேல் அதுதான் உன்னோட ரூம் என அதட்டலாக கூறினார். சதா, கொஞ்சம் பொறுமையா சொல்லு என்றார் சந்தோஷ். மாமா, தீக்ஷி பொறுமையா சொன்னா கேட்கக்கூடிய நிலைமையில இப்போ இல்ல. சக்தி மேல இருக்கிற கோவத்தை நம்ம மேல காட்டிட்டு இருக்கா. காலையில இருந்து வீட்ல யார்கிட்டயும் பேசல. மோகனாக்கா, சரோ பாட்டி எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி இருந்தா எப்படி? இவள பாலும் கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணா கோவம் வராதா என புவி கேட்கவும் சந்தோஷ், அஸ்வினால் எதுவும் பேச முடியவில்லை. புவி, நமி இருவரையும் முறைத்து பார்த்த தீக்ஷண்யா எழுந்து நிற்கவும், கீபோர்ட், நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? சக்தி மாமா ரொம்ப நல்லவரு. அவர் உன்னை நல்லா தான் பார்த்துப்பாரு. ஒரு அண்ணனா இங்க நடந்த பிரச்சனைல எல்லார் மேலயும் எனக்கும் கோவம்தான். ஆனா கடைசில சக்தி மாமா கையில உன்னை ஒப்படைச்சதுல யாருக்கு எப்படியோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் என்றான் யாத்ரா. எனக்கு ஹாப்பியா இல்ல சிபியு என தீக்ஷண்யா வெடுக்கென்று சொல்லவும், யாத்ரா நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத என்று நமி மகளின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சக்தியின் அறைக்கு வந்தார். அவரின் பின்னாலேயே அஸ்வின், சந்தோஷ், புவி, யாத்ரா நால்வரும் வந்தனர். இதுதான் உன்னோட ரூம். இனிமேல் எதெல்லாம் உன்னோடதோ அதெல்லாம் சக்தியோடது. எதெல்லாம் சக்தியோடதோ அதெல்லாம் உன்னோடது. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை, மனஸ்தாபம் இருந்தாலும் அது எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காத. இனிமேல் நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உன் புருஷனை கேட்டுட்டு தான் எடுக்கணும். அவனை உனக்கு பிடிக்கலனாலும் உன் கழுத்துல இருக்க தாலி மேல உனக்கு மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மனசுல வச்சுட்டு நடந்துக்கோ. நாங்க ஊருக்கு கிளம்புறோம். ஏதாவதுனா ஃபோன் பண்ணு என்றார் நமி. தீக்ஷண்யா தலையை குனிந்து கொண்டே நிற்க,
உன்கிட்ட தான் தீக்ஷி சொல்றேன். எங்க மேல உனக்கு இருக்கிற கோவம் நியாயமான ஒண்ணுதான். நீ கோவமா இருந்துக்கோ. அதுக்குன்னு அந்த கோவத்தால உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. உனக்குன்னு பொறுப்பு, கடமைன்னு இருக்கு. புரியுதா? என்ன நம்மி அழுத்தி கேட்க, புரியுதும்மா. நான் சரியா நடந்துட்டேன் என்றாள் தீக்ஷண்யா. அதைக் கேட்டு ஐவரின் முகமும் மலர, அவளை கொஞ்ச நாள் மிஞ்சுவாள் என்பதை அறிந்து கொண்டு, மேலும் சில அறிவுரைகளை கூறிவிட்டு ஹாலுக்கு வந்தவர்கள் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கண்ணன் வழியுடன் சென்று விட்டனர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே உதயா, மீனா, ரேவதியும் மோகனாவிடம் சொல்லிவிட்டு சென்றனர். இரவு 8 மணியாகவும் தீக்ஷண்யாவை தவிர மற்ற அனைவரும் டைனிங் ஹாலில் வந்து அமர, சாய்ரா, என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்கார்ற? உன் அத்தைங்க பரிமாறுறாங்கல்ல, அவங்கள உட்கார சொல்லிட்டு நீ பரிமாற மாட்டியா? என சரோஸ் கோவமாக கேட்டார். பாட்டி, நான் ஒன்றும் அடிமை கிடையாது என சாய்ரா கடுப்பாக சொல்லவும், அதை கேட்டு அனைவரின் முகமும் மாற, அண்ணி, உங்கள ஒன்றும் இங்க யாரும் அடிமையா இருன்னு சொல்லல. நீங்க எங்களுக்கு கூட பரிமாற வேணாம். அட்லீஸ்ட் என் அண்ணனுக்கு பரிமாறுங்க. இல்ல, அவருக்கு பரிமாறுறது உங்களுக்கு அடிமைத்தனமா தெரிஞ்சா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கோங்க என பல்லை கடித்துக்கொண்டு கூறினாள் யாழி. யாழி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற என மோகனா கேட்டபடி அவளுக்கு பரிமாறியவர், நீ சாப்பிடு, அத்தையும் அப்பாவும் பார்த்துப்பாங்க என்றார். என யாழி சாப்பிடுவதில் கவனம் செலுத்த, சாயி, உன் பொண்டாட்டி கொஞ்சம் வாயை அடக்கி வச்சா நல்லா இருக்கும். எது எது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியாம புரிஞ்சுக்காம பேசினா இன்னொரு முறை யாருங்க அமைதியா இருக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோ என்றார் சரோ. சாரி பாட்டி, நான் சொல்லி கொடுக்குறேன் என சாயி சொல்லவும், ச்சே என சாய்ரா மனதில் சலித்து கொள்ள, மோகனா, தீக்ஷன் எங்க என சரோ கேட்க, வரேன்னு சொன்ன அத்த என மோகனா சொல்லும்போது மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் தீக்ஷன்யா. காலையில் எப்படி இருந்தாலோ அதே போலவே தான் இப்போதும் இருந்தாள். நகைகளை மட்டும் கழட்டி வைத்துவிட்டு கழுத்தில் அவன் கட்ட தாலியும் அவன் வாங்கி கொடுத்த தங்கச் செயினும் மட்டுமே இருக்க, முகத்தை மட்டும் கழுவி வந்து இருக்கிறாள் என்பது அவளின் நெற்றியிலிருந்து பூனை முடியின் ஈரத்திலேயே தெரிந்தது. தலை கழிந்த நிலையில் மார்பில் சக்தி கட்டிய தாலியை தொங்க பேரழகியாக நடந்து வந்த தீக்ஷன்யாவை வெறுப்புடன் பார்த்தாள் சாய்ராதேவி. வாமா தீக்ஷி, வந்து உட்கார சாப்பிடலாம் என மோகனா அழைக்கவும், அத்த, அது என்ன, எனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா என சாய்ரா கோவமாக கேட்கும்போதே, நீங்க உட்காருங்க அத்த, நான் பரிமாறுறேன் என்றாள் தீக்ஷன்யா. அதை கேட்டு அனைவரும் சாய்ராவை பார்க்க, சாய்ராவுக்கு தீக்ஷன்யாவின் மேல் வெறுப்பு கூடியது. நீ காலையில இருந்தே சாப்பிடல, முதல்ல நீ வந்து உட்காரு என வர்ஷா அதட்டலாக சொல்லவும், மறுபேச்சு பேசாமல் மாயவன் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள் தீக்ஷன்யா. அவளை பார்த்து மாயவன், தினேஷ், அகில் மூவரும் புன்னகைக்க, அவளுக்கு அகிலா பரிமாறவும் யாரையும் கவனிக்காமல் அமைதியாக சாப்பிட்டாள் தீக்ஷன்யா. அனைவரும் சாப்பிட்ட முறைக்க சரோ, யாழி, பெரிய ஆண்கள் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று இருக்க, மோகனா, வர்ஷா, அகிலா மூவரிடமும் பேசாமல் கிச்சனில் இருந்த பாத்திரத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் தீக்ஷன்யா. மோகனா, வர்ஷா, அகிலா மூவரும் அவளை தடுக்கவில்லை. தனியாக இருந்தால் ஏதாவது யோசித்துக் கொண்டே இருப்பாள் என அவள் போக்கிற்கே விடவும், கிச்சனுக்குள் நுழைந்த சாய்ரா தேவி, என்ன அத்த, ஒவ்வொன்றும் கேட்டாதான் கொடுப்பீங்களா? பால் காய்ச்சி வச்சிருந்தா எடுத்து கொடுங்க என பல்லை கடித்தாள். உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ சாய்ரா, எதுக்கு எங்களை கேக்குற என வர்ஷா சட்டென கேட்க, என்னத்த விளையாடுறீங்களா? எனக்கெல்லாம் எதுவும் பண்ண தெரியாது, வச்சு கொடுங்க என அதிகாரமாக கூறினாள் சாய்ரா. சாய்ரா என வர்ஷா ஏதோ சொல்லவும், வேண்டாம் என கண்களாலேயே சைகை செய்து அவரை தடுத்த மோகனா சாய்ராவிடம், 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வச்சு கொடுக்குறேன் என சொல்லவும் சாய்ரா வெளியில் செல்ல, என்ன மோகனா, இவ இவ்ளோ திமிரா வந்து கேக்குறா? நீ என்னமோ அமைதியா அவ சொல்றதெல்லாம் கேக்குற என அகிலா கோவமாக கேட்டார். சாயி ஏற்கனவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அகிலா. இதுல இவள மறுபடியும் ஏதாவது சொன்னா அவன் தான் வருத்தப்படுவான். என் பையனுக்காக மட்டும்தான் நான் பொறுத்து போறேன் என்று மோகனா அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சினார். தீக்ஷன்யா அவர்கள் பேசியதெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அனைத்து பாத்திரங்களையும் சுத்தம் செய்து வைத்தவள் வர்ஷாவிடம், அத்த, நான் ரூமுக்கு போகவா என கேட்டாள். போய் நீ ரெஸ்ட் எடு தீக்ஷி, சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் என வர்ஷா சொல்லவும் தலையாட்டி விட்டு தீக்ஷன்யா வெளியில் வரவும் அவளை வெறுப்பாக பார்த்தாள் சாய்ரா. சாய்ரா, இந்த பால் என டம்ளரை மோகனாவளிடம் கொடுக்கவும் அதை வாங்கி கொண்ட சாய்ரா தீக்ஷன்யா மாடி ஏறவும் அவள் பின்னாலேயே வந்தவள் அவள் சக்தி அறைக்குள் நுழையும் போதே, ஏய் தீக்ஷி என அழைத்து சொடக்கிட்டாள்.
தீக்ஷண்யா சுயநினைவே இல்லாமல் இருந்ததில் அவள் கூப்பிட்டதை உணராமல் அறைக்குள் புகுந்து கொள்ள, என்ன திமிரு! நான் கூப்பிட்டும் காது கேட்காத மாதிரி போற. இனிமே இங்க தானே இருப்ப. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி என மனதில் நினைத்து கொண்டு சக்தியின் அறைக்கு எதிரில் இருந்த சாகித்யாவின் அறைக்குள் புகுந்தாள். சாகித்யா தூக்கி கொண்டு இருக்க அதை பார்த்து கடுப்பாகி கதவை தாளிட்டு வந்து டேபிளில் பால் கிளாஸை வைத்த சாய்ரா, நான் வர்றதுக்கு முன்னாடி நீ தூங்கி போயிடுற மாமா. நாளைக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் என மனதில் நினைத்து கொண்டு அவன் அருகில் படுத்துக் கொண்டாள். சக்தி 10 மணிக்கு வீட்டிற்கு வரவும் அவனுக்காக காத்திருந்த மோகனா, சக்தி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரியா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என கேட்கவும், இல்ல மேம், கட்சி ஆஃபீஸ் மீட்டிங், அப்புறம் கல்யாண விஷயம் தெரிஞ்சு அதுக்குன்னு எல்லாருக்கும் சின்ன பார்ட்டி கொடுத்தேன். அதான் நானும் அங்கேயே சாப்பிட்டு தான் வரேன். நீங்க போய் படுங்க மேம் என்றான் சக்தி. ஓ என அவன் அருகில் வந்து அவன் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்ட மோகனா, சக்தி, தீக்ஷன்யா கொஞ்சம் கோவமா தான் இருக்கா. அதுக்குன்னு உன்னை ஏத்துக்காம இருக்க மாட்டா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாம் சரியாகிடும் என்றார் தன்மையாக. மாம், நான் எதையும் பெருசா கண்டுக்க மாட்டேன். அவ கோவமா இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பெருசா பிரச்சனைலாம் கிடையாது. ஆனா அவள கண்டிப்பா கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்க அண்ணா மேல கோவப்படாதீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் கொஞ்சம் சொல்லிடுங்க என்றான். அவனை பார்த்து புன்னகைத்த மோகனா, எனக்கு சாகி மேல கோவம்லாம் இல்ல சக்தி. சின்ன வருத்தம் தான். எல்லாம் கொஞ்சம் நாள்ல சரியா போயிடும். சரி, நீ போய் தூங்கு என்றார். என தலையாட்டி விட்டு தன் அறைக்கு வந்த சக்தி கதவை உள்பக்கமாக தாளிடவும், அறையின் மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த தீக்ஷண்யா சத்தம் கேட்டு எழுந்து நின்று அவனை முறைத்து பார்த்து, நீ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என கோவமாக கேட்டாள். இது என்னோட ரூம். நான் வருவேன், வராம இருப்பேன். அத பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல என கோவமாக கூறினான். ஓ, உங்க ரூம்ல நான் இருக்கேன்னு சொல்லி காட்டுறீங்களா? ஏய், என்னடி பேசுற? நீ என் ரூம்ல இல்லாம வேற எங்க போவ என பல்லை கடித்தான் சக்தி. என்ன டீ போட்டு பேசுறீங்க? தாலி கட்டிட்டோன்னு உரிமை வருதோ? உங்கள பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. உங்களுக்கே அது தெரியும்ல. எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டுனீங்க? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு என வெறுப்புடன் கூறினாள் தீக்ஷண்யா. இங்க பாரு, சும்மா கத்தாத. நானா ஒன்னும் விருப்பப்பட்டு உன் கழுத்துல தாலிய கட்டல. என் மாம் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் தாலி கட்டினேன் என எரிச்சலாக கூறினான் சக்தி. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க அம்மா தாலி கட்ட சொன்னாங்க, கட்டிட்டீங்கல்ல? அதோட நிறுத்திக்கோங்க. தாலி கட்டிட்டேன்னு உங்க அம்மா சொன்னதா சொல்லி என்கிட்ட வந்தீங்க, அவ்வளோதான், அசிங்கப்படுத்திருவேன் என்று ஒற்றை விரலை நீட்டி வெறுப்பாக கூறினாள் தீக்ஷண்யா. அவளை வெறிகொண்டு முறைத்து பார்த்த சக்தி, நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவன் கிடையாது. தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத என பல்லை கடித்தான். ச்சே என தீக்ஷண்யா சலித்துக்கொண்டு கபோர்டின் அருகில் வந்து கபோர்டின் கடைசியில் இருந்த அவளின் ஆடையை எடுக்க எக்கி எக்கி எட்டாமல் தடுமாறி கீழே விழுவது போல சாய, பட்டென அவள் இடையை தாங்கி பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்த சக்தி மேலே இருந்த ஆடையை எடுத்து கீழ்ராவில் வைத்துவிட்டு பால்கனிக்கு சென்று விட்டான். அவன் கை தருவான் என்று தீக்ஷண்யா கையை நீட்டியிருக்க, அவன் கீழ்ராவில் வைத்துவிட்டு செல்லவும் அந்த இரவு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பால்கனிக்கு வந்த சக்திக்கு அத்தனை கோவம், கடுப்பாக இருந்தது. என்ன வார்த்தை சொல்றா? இவ அனுமதி இல்லாம இவள நான் அணுகுற அயோக்கியன்னு நினைச்சிட்டால? இல்ல என்ன பொறுக்கியா நினைச்சிட்டு இருக்காளா? எவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டா? எனக்கு தான் அவ்ளோ வலிக்குது. என் அண்ணன் மேல நீ ஆசைப்பட்டுட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி. அத்தம்மா நடந்த எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னதும், உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டி. கல்யாணம் என்ன சூழ்நிலையில நடந்திருந்தாலும், இனிமேல் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைச்சு வந்தா, என்ன பொறுக்கியா நினைச்சு, என்ன பேச்சு பேசுற? என சட்டை பட்டனை கழட்டிவிட்டு, தூரத்தில் இருந்த அருவியை பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் அனலாய் தகித்தது. குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்த தீக்ஷண்யா, எங்க படுப்பது என யோசித்தவாறு முழித்துக் கொண்டு நிற்க, பால்கனி கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்த சக்தி, பெட்டில் இருந்த போர்வையை எடுத்து கீழே விரித்து போட்டு தலையணையை எடுத்து வைத்தவன் அவளை கண்டு கொள்ளாமல் கீழே படுத்து விட்டான். அவன் கீழே படுக்கவும் பெட்டில் ஏறி படுத்துக்கொண்ட தீக்ஷண்யா சில நிமிடங்களில் உறங்கியும் போனாள். அவள் உறங்கியதை அவளின் சீரான மூச்சில் உறுதி செய்த சக்தி எழுந்து நைட் லேம்பை ஆன் செய்து டியூப் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தன் தலைக்கு வைத்திருந்த தலையணையை அவளுக்கு கட்டி அணைக்க வாக்காக வைத்துவிட்டு
போர்வையில் அமர்ந்தவன் அவன் அணிந்திருந்த சட்டையை கழட்டிவிட்டு அதையே தலைக்கு வைத்துக் கொண்டான். ஏனோ காதலித்தவளை கரம் பிடித்ததும் அவனுக்கும் மனம் நிம்மதியாக இருக்கவும் தூக்கம் சட்டென பிடித்து கொண்டது.